ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணுமா? திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும். ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் நமக்கு பணத்தை தர்றாரு? ஏன் நல்ல வீடு, வாகனம், நகைகள் இதெல்லாம் தர்றாரு? திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக. அதை வச்சுட்டு போய் சண்டை போட அல்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்க? ஏன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? ஒவ்வொரு ஆசீர்வாதம் வர 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 ஒவ்வொரு திவ்ய சுவாபம் வெளிப்பட வேண்டும். ஆமென். எவ்வளவு வேணாலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு புது கனியை உங்களுக்குள் பிறப்பிக்க வேண்டும். அதுல கர்த்தர் ரொம்ப கவனமாய் இருக்கிறார். எக்கச்சக்கமா ஆசீர்வாதம் அப்படியே பெண்டிங்ல நிக்கி. எக்கச்சக்கம் ஆசீர்வாதம் பெண்டிங்ல இருக்கு. எல்லாம் அடுத்து வருகிற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. பவுல் சொல்றார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. 3ஆம் வானவர் எடுக்கப்பட்டார், போய் பார்த்துட்டு வந்துட்டார். எக்கச்சக்கமா பிளஸிங். எப்படி? எக்கச்சக்கமா பிளஸிங். பாருங்க, ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறீங்க, அங்க ரொம்ப நல்லா இருந்தா என்ன பண்றீங்க? அடுத்தவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. நீங்க போய் அங்க மொக்கையா இருந்துன்னா என்ன பண்றீங்க? தயவு செய்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு துணி கடைக்கு போறீங்க, நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தா என்ன பண்றீங்க? ரெக்கமெண்ட் பண்றீங்க. 3ஆம் வானவர் எடுக்கப்பட்ட பவுல் பரலோகத்தில் போய் பார்த்துட்டார். எக்கச்சக்கமா பிளஸிங் ஆயத்தம் பண்ணி குமிச்சு வச்சிருக்கிறான். சிலர் சொல்றாங்க பேதுரு போனார்னு. சரி, யாரு போனாலும் சரி, பேதுருவே போக முடியும்னா நான் நம்புறேன் பவுல் நிச்சயமா போயிருப்பார், எழுதியிருக்க மாட்டார். பவுலுக்கு பயங்கர ஆசை, எல்லாரும் பிரயாசப்படுறதை விட அதிகமா பிரயாசப்படணும். பேதுருவே 3ஆம் வானவரை போனா நான் நம்புறேன் பவுல் 7ஆம் வானவரை போயிருப்பார். அதனால தான் சொல்றாரு, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை இனி இல்ல, எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார். ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னா அவர் சாம்பிள் பார்த்துட்டார். புரியுதா? சாம்பிள் பார்த்துட்டார். நம்மவே ஒரு இடத்துக்கு போறோம், நல்லா இல்லைன்னா என்ன பண்றோம்? போறவங்கள தடுக்கிறோம், போக வேண்டாம் அப்படின்னு. அங்க ஒன்றும் இல்லை. ஆனா இவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படி இருக்கு. கண் கண்டதில்லை, காது கேட்டதில்லை, இருதயத்தில் தோன்றதில்லை. நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த 2024 அனுபவிக்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் ஏன் வைத்திருக்கிறார்? அங்க போய் அனுபவிக்க அல்ல, இங்க அனுபவிக்க. பரலோகத்தில் இருப்பதை இந்த பூமியில் கொண்டு வரதான் விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. ஆமென். பரலோகத்துல போய் விசுவாசம் தேவையில்லை. ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில கொண்டு வரணும்னா விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஆமென். ஆவியில் நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியில் நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ஆவியில் நாம் தேவனை போல் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சரீரத்தில் கொண்டு வர விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஆமென்.